வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் செலியன் குணமாகி ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க நம்ம இந்திராணி. காளியப்பனுக்கு கடுப்பாகுது. எவ்வளவோ பிளான் பண்ணி இந்த செலியனை போட்டுதல்ல பார்த்தோம், ஆனால் இவன் தப்பிச்சிட்டான், மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு கடுப்பாகவே நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. நம்ம செலியன் அண்ணாவை கொல்ல பார்த்தது இந்த காளியப்பன் தான், அவனை விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை தெரிஞ்சு வீட்டுக்கு வந்த வேகத்தில் காளியப்பனை அடித்து விழுக்கிறாங்க அயலி. இந்த பாரு, மாமாவை கொல்ல பார்த்தது நீ தான். அவங்க சொத்துக்கு ஆசைப்பட்டு அதை இந்திராணி அண்ணி எழுதி தர நின்னவங்களை செலியன் மாமா தடுத்தாங்கள, அன்னை செலியன் அன்னை தடுத்தாங்க. அதனால தான் நீ இந்த செலியன் அண்ணனை நீ கொல்ல பார்த்துருக்க. எல்லாமே தெரியும். நான் இப்போவே அண்ணிட்ட சொல்லி ஒன்று இந்த வீட்டை விட்டு விரட்ட முடியும். ஆனால் இந்த பாரு, இந்த குடும்பம் ஒற்றுமையாக இருக்குது, அது என்னால் கொலைஞ்சிடக்கூடாது. அது அண்ணி அவங்களுக்கு இது வருத்தமாக தான் இருக்கும். உன் மேலே அவ்வளோ சித்தப்பான்னு நம்பிக்கையை வச்சுருக்காங்க. அவங்க நம்பிக்கையை நீ உடைச்சிருவேன்னு நான் சொல்லிட்டேன்னா அவங்க மனம் நொந்து போயிடுவாங்க. அதுக்காக தான் விடேன். இதோடி உன் ஆட்டத்தை நிப்பாட்டிக்க அப்படின்னு காளியப்பனை வார்ன் பண்ணுறாங்க நம்ம அயலி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் அப்படின்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் இந்த சைடு பார்த்தா நம்ம செலியன் குணமாயிட்டாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்திராணி நீங்கள் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும், பாவம் அவள் உங்களுக்கு ஒன்றுனா துடிச்சு போவா, நீங்கள் உங்களை வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. இந்த சைடு பார்த்தோன்னா காளியப்பனுக்கு செம கடுப்பாகுது. எதையெல்லாமோ பண்ணி இவனை போட்டு தள்ளனா அப்படின்னு பண்ணணும். ஆனால் மறுபடியும் இவன் கல் துண்டுக்கிறாங்க, இங்கே வந்துட்டான் அப்படின்னு அந்த இடத்துல செம கடுப்பாகிறாங்க. ஹாஸ்பிட்டலை வச்சு கூட டாக்டர் மாதிரி ஒருத்தரை செட்டப் பண்ணி போட்டு தள்ள பார்த்தோம். அந்த அயலி கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் நிற்கவங்கள பார்க்குறாங்க. ஆனால் நம்ம அயலி அந்த டாக்டர் மாதிரி வேஷம் போட்டு நம்ம செலியனை கொல்ல பார்த்தவங்கள அடின்னு அடித்து வெளுத்து உண்மையை கேட்டிருப்பாங்க. அப்போ இதுக்கு பின்னணியில் இருக்குது காளியப்பன் தான் சொல்லி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா காளியப்பனை தனியாக வச்சு அடித்து இந்த பாருங்கள், இதுக்கு மேலே இந்திராணி அண்ணி குடும்பத்தில் நீங்கள் விளையாடுனீங்கெல்லாம் உங்களை விட மாட்டேன். ஏன்னா நீங்கள் தான் செலியன் அண்ணாவை கொல்ல பார்த்தது, ரவுடிகளை வச்சு தீர்த்துக்கிட்ட முடிவெடுத்தது நீங்கள் தான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த இடத்துல. ஆனால் இப்போவே அன்னிக்கிட்ட சொல்லி உங்களை இந்த வீட்டை விட்டு கழுத்தை குத்தி வெளியே தள்ள வைக்க முடியும். ஆனால் பாவம், அவங்க இந்த குடும்பம் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. அதை உடச்சி அவங்க மனசை நோகடிக்க விரும்பலை. அதனால தான் நான் விடுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம அயலி சொல்லுறாங்க. அதே கணம் இனி ஒருக்கா இந்திராணி அண்ணி மேலே அவங்களையும் செலியன் அண்ணாவையும் பிரிக்கிறதுக்கு ஏதாவது சனி பண்ணியே விட மாட்டேன். இதெல்லாம் எதுக்கு பண்ணியல்னே தெரியும் எனக்கு. ஏன்னா சொத்து அவ்வளோத்தையும் நம்ம இந்திராணி அண்ணி எழுதி தாரேன் அப்படின்னு நின்னாலும் அவங்கள எழுத விடாமல் செலியன் அண்ணாவை தானே எனக்கும் பாவைக்கும் இதில் உரிமை இருக்குது, அதனால இந்திராவுக்கு சொத்து யாருக்கும் எழுதக்கூடாதுன்னு தடுத்து நிப்பாட்டுது. அதனால தானே நீங்கள் அண்ணாவை தீர்த்து கட்டணும் அப்படின்னு முடிவெடுத்தீங்க. அதுவும் எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் இது எல்லை மீறி போயிட்டு இருக்கு. இதோட அண்ணாவை நீங்கள் பழி வாங்கிறதெல்லாம் விட்டுருங்க. அண்ணியும் அண்ணனும் சேர்ந்து வாழறதுக்கு ஏதாவது இடைஞ்சல் உங்களால் அப்படின்னா நான் உங்களை விட போகிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல வார்ன் பண்ணுறாங்க. காளியப்பன் நடுங்கி போகிறாங்க. நம்ம போட்ட திட்டமும் கைவிட்டு போச்சு. அதே நேரம் செலியனை கொல்ல பார்த்தது நான் தான் அப்படின்னு உள்ள ரகசியமும் இந்த அயலிக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் விடக்கூடாது அப்படின்னு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அயலிக்கு கால் வருது. ஹாஸ்பிட்டலில் உங்கள் அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பற்றி பேசணும் வாங்க அப்படின்னு நம்ம அயலி அழைக்கிறாங்க. சிவாவை கூட்டிட்டு நம்ம அயலி அர்ச்சனா இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனப்போ தான் டாக்டர் சொல்கிறாங்க, இந்த பாருங்கள், இப்போதைக்கு உங்கள் அம்மாவுக்கு ஞாபகம் வர்றது மாதிரி இல்லை. அவங்களுக்கு சடனாக நீங்கள் ஞாபகம் வர வைக்கணும்னு நினச்சா ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஆனால் இது உங்கள் அம்மாவுக்கு உயிருக்கே ஆபத்தாக அமையலாம். அதை பற்றி
இங்கே ஒரு இல்லைன்னா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டு கொடுக்கலாம், ஆனால் அவங்க உயிருக்கு ஆபத்து இதுவால வரலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்லினேன். எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாது, அவங்களாட்டி எப்போ ஃபிவர் ஆகி அவங்களுக்கு ஞாபகம் வருதோ அப்போ எங்களுக்கு வந்து அவங்க வந்து நாங்கள் அவங்ககிட்ட வந்து விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும், அது வரைக்கும் நாங்கள் பொறுமையாக வந்து இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம அயனி வந்து அப்படியே அர்ச்சனாவின் தலைமுடியை வந்து வருடி விட்டாங்க. அம்மா, உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, நான் உங்களை பழையபடி உங்கள் சுய நினைவுக்கு வரோம். ஆனால் எங்களுக்கு இருக்க ஒரே சந்தேகம், ஒருத்தர் எப்படி 3 தடவை வந்து சாக முடியும், 2 தடவை செத்தாச்சு, இன்னும் அவன் உயிரோடு தான் இருக்கான், அது எப்படி அப்படின்னு வந்து வர்மாவின் ரகசியம் எங்களுக்கு மர்மமாக இருக்குது. அதை பற்றிய விஷயத்த உங்களுக்கு தெரியும்னா, வாட்டி அவனை சூட் பண்ணி கொலை பண்ணது நீங்கள், 2வது வாட்டி வந்து சூட் பண்ணது அந்த பைரவி, அடுத்தது 3வது வாட்டி வந்து அவன் உயிரோடு தான் இருக்கான், அது மட்டும் கச்சிதமாக தெரியுது. அவனை எப்படி வந்து முழுசாக அவனை அழிக்க முடியும், வேரோடி பிடுங்கி அடிக்க முடியும், அந்த விஷயத்த கற்றுக்கணுமா, அவனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படி தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டு நம்ம அயலி வந்து அழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அப்படியே வந்து நம்ம அயனி கண்கள்லேருந்து வர கண்ணீர் அர்ச்சனா மேது வந்து பட நேரம் அப்படியே அர்ச்சனாவுக்கு வந்து கைகள் வந்து மெல்ல நகருது. வர்மா அப்படின்னு வந்து அந்த பேரை சொன்னோன்னா நம்ம மூடியிருந்த அர்ச்சனா கண்களுக்கு வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து துறக்கிறது மாதிரி வருது. இதை பார்த்த உடனே கண்டிப்பாக அம்மாவுக்கு வர்மாவை பற்றிய நினைவுகள் வந்து இருக்குது. அதை எப்படியாவது அம்மாட்ட இருந்து விஷயத்தை தெரிஞ்சுக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக அம்மா கிட்ட வந்து தினமும் பேசணும். பேச அவங்களுக்கு ஏதாவது ஒரு அசைவு வந்து கண்டிப்பாக இது க்யூர் பண்ணதுக்கு வரோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மாவால் தான் இத்தனை வருஷம் அம்மா ரூமுக்குள்ளே அடைஞ்சி இப்படி ஒரு நிலைமைக்கு காரணம். அம்மா வந்து ஒரு தீவிரவாத லிஸ்ட்டில் கொண்டு இந்த நாட்டுக்கு துரோகம் செய்த நபர் அப்படின்னு வந்து எங்கள் அம்மாவையும் எனக்கும் அடையாளம் இல்லாமல் அழிச்சது அந்த வர்மா. அந்த வர்மாவை விடக்கூடாது, அவனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுவும் இல்லாமல் விஜயகுமார் சார் ஒரே ஒரு பொண்ணு, அவங்க பொண்ணு வந்து இழந்து இப்போ ரேஷ்மாவை இழந்து வந்து தவிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பின்னணியில் இருக்குது அந்த வர்மாவை நம்ம விடக்கூடாது, அவனை பற்றி அறியணும். சிவா எதையாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக இப்போ அந்த என்ன திட்டத்தோட நியூக்ளியர் பாம் திட்டத்தோட வந்து அந்த வர்மா இருக்கான் அப்படின்னு மட்டும் தெரியுது. டெல்லியிலேருந்து வர நியூக்ளியர் பாமை அவன் கைப்பற்றி அவன் கண்ட்ரோலில் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்க்குறான் எலி. ஆனால் கண்டிப்பாக அவன் திட்டத்தை நடக்க விடாமல் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஒரு கட்டத்தில். இப்போ வந்து எங்கே இருக்கான் அந்த கபிலன் அப்படின்னு வந்து தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. கபிலன் வேறு எங்கேயும் போகலை, அமெரிக்காவுக்கெல்லாம் இங்கே லோக்கலில் தான் இருக்கான்னு மட்டும் கச்சிதமாக தெரியுது. இந்த செங்கல்பட்டு ஏரியா அந்த சைடு தான் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. எப்படியாவது வந்து கண்டுபிடிக்கணும், வர்மாவின் திட்டம் இதுக்கு மேலே வந்து நிறைவேறக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபத்தோட நம்ம சிவாயும் ஐலியும் வந்து இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா செல்வநாயகி நம்ம உதய பெருமாளை போட்டு வாட்டி வரைக்கிறாங்க. என் பையன் இன்னும் கொஞ்ச நாளில் கபிலன் வருவான், அவன் வர நேரம் இந்த வீட்டில் இருந்து சிவா வந்து இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு போயிருக்கணும். இந்த வீட்டில் இந்த ஒரே வாரிசு செங்குட்டூர் பரம்பரைக்கு ஒரே ஆண் வாரிசுனா என் பையன் கபிலனாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து உதய பெருமாளை மிரட்டி வைக்கிறாங்க செல்வநாயகி.